நோவாவின் பேழையை ராட்சதர்களிடமிருந்து பாதுகாத்த தேவதை. நோவாவின் காலத்தில் உலகம் ஊழல் நிறைந்ததாக இருந்தது. சக்தி வாய்ந்த ராட்சதர்களான நெஃப்லிம்கள் பூமியில் சுற்றித் திரிந்தனர். வீழ்ந்த தேவதைகள் மற்றும் மனித பெண்களிடமிருந்து பிறந்த அவர்கள் கடவுளின் படைப்பின் கடுமையான எதிரிகள். நோவா பேழையை கட்டிய போது பலர் அவரை கேலி செய்தனர். ஆனால் ராட்சதர்கள் அதை அழிக்க விரும்பினர். பேழை என்பது நியாய தீர்ப்பு நெருங்கிவிட்டது என்றும் அவர்களின் ஆட்சி விரைவில் முடிவடையும் என்றும் அவர்களுக்கு தெரியும். பின்னர் கடவுள் யூரியல் என்ற வலிமை மிக்க தேவதையை அனுப்பினார். அவர் தெய்வீக கட்டளையுடன் ஒரு உமிழும் வாளை பிடித்துக் கொண்டு எரியும் ஒளியில் இறங்கினார். பேழையை பாதுகாத்தார். ராட்சதர்கள் நெருங்கிய போது யூரியல் அவர்களின் பாதையில் நின்றார். அவரது பார்வை அவர்களை தடுத்தது. அவர் தனது வாளை உயர்த்திய போது பூமி அதிர்ந்தது. அச்சமற்ற ராட்சதர்கள் கூட கடவுளின் தூதரை எதிர்கொண்டதை அறிந்து பின்வாங்கினர். யூரியலுக்கு நன்றி. பேழை முடிந்தது. வெள்ளம் வருவதற்கு முன்பு நோவா பாதுகாப்பாக உள்ளே நுழைந்தார். தேவதை பேழையை பாதுகாக்கவில்லை, மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான கடவுளின் திட்டத்தை பாதுகாக்க உதவினார். கடவுள் இன்னும் தனது தேவதூதர்களை மிக முக்கியமானவற்றை பாதுகாக்க அனுப்புகிறார் என்று நீங்கள் நம்பினால் கருத்துக்களில் ஆமென் என பதிவு செய்யவும்.